வணக்கம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஈஸியாக சிம்பிளாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கலாம். எப்படி படிக்கலாம் அப்படின்னா நார்மலாக இப்போ ரீசெண்டாக லாஸ்ட்டில் குரூப் 1 எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, குரூப் 2 எக்ஸாம்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அதில் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு அனலிட்டிக்காக நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் எந்தெந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த டாப்பிக்கை படிச்சா நம்ம ஈஸியாக கரண்ட் அஃபேர்ஸ் அட்டன் பண்ணலாம், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி ஈஸியாக கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டா இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ நான் குரூப் 1 எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னா நவம்பர் 19 2027 நடக்க போகுது. அப்போ நவம்பர்ல எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா அந்த நவம்பர் மாசம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ படிக்க தேவையில்லை. அதுல போஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நவம்பர்ல பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அக்டோபர் வரைக்கும் படிக்கணும். அக்டோபர்ல இருந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 7 months கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்கணும். 7 months கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்கணும். 7 monthsல நல்லா படிக்கணும். கிட்டத்தட்ட 7 months நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா 1 year ஃபுல்லா நம்ம நல்லா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஜனவரி வரைக்கும் படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். ஜனவரி வரைக்கும் நல்ல கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். அதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறாங்க அப்படிங்கிறத அட்டன் பண்ணலாம். இப்போ குரூப் 1ல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஏன்னா குரூப் 2ல வந்து லாங்குவேஜ் இருக்கும், குரூப் 4லயும் லாங்குவேஜ் இருக்கும். ஆனா குரூப் 1ல வந்து லாங்குவேஜ் கிடையாது. அதனால ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக கேட்க போறாங்க. அதனால கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸும் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாம் எப்ப நடக்குதோ அதுக்கு முன்னாடி ஒரு 7 months நல்லா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் நல்ல டைம் இருந்துச்சு அப்படின்னா மீதி 3 மாசம் படிச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, இப்ப இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ஒவ்வொரு மந்த் நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும், எந்தெந்த டாபிக்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். தமிழ்நாடுல என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன சம்பவம் நடந்திருக்காங்க, என்ன ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க, என்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, என்ன ஸ்கீம் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம படிக்கணும். அதுல பாலிசி மேக்கிங், அப்புறம் ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து தேசிய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். தேசிய லெவல்ல நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது, இந்தியா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தியாவில் அமல்படுத்திய முதல் மாநிலம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது மாதிரி இப்ப தேசிய கரண்ட் அஃபேர்ஸ்ல நேஷனல் லெவல்ல மத்திய அரசு, கவர்மெண்ட், பிஎஸ்சி இது மூலமா கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ் அதை பேஸ் பண்ணி ஃபுல்லா படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா தேர்ட் வந்து நம்ம விருதுகள் பத்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். விருதுகள் வாட் இப்போ கோல்டன் குளோப் அவார்ட் யாருக்கு கொடுக்கப்பட்டது, இது மாதிரி விருதுகள் வாட் இஸ் வாட்ல என்னென்ன கேட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம வாட் இஸ் வாட்ல படிச்சாவே ஈஸியா நம்ம கொஸ்டின் செட்டில் பண்ணிடலாம். அவார்ட்ஸ்னா இப்போ 7 மாசம் நம்ம டார்கெட் பண்ணிருக்கோம் அப்படின்னா 7 மாசம், அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி 7 மாசம் நம்ம டார்கெட் பண்ணிருக்கோம்னா அந்த 7 மாசத்துக்கான விருதுகள் என்னென்ன இருக்கோ டார்கெட் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி தமிழ்நாடு நியூஸ் படிக்கும் போது 7 மாசத்துக்கு என்னென்ன தமிழ்நாடு நியூஸ் எல்லாம் இருக்கும் அதை மொத்தமா நம்ம கோத்ரூ பண்ணி படிச்சுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். எப்போதுமே நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கும் போது ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி படிச்சோம்னா திரும்ப திரும்ப கேட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா கொஸ்டின்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்புறம் விருதுகள் 3வது படிக்க நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா விருதுகள். அடுத்து 4வது என்ன டாபிக் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ். யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க, எந்த துறைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க, இப்போ பர்சனல் செக்ரட்டரியா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க, செபியோட சேர்மனா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு யாரா ரீசெண்டா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கீம்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ், ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் ஃபுல்லா படிக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எய்ம் என்ன, எந்த பீரியட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, எதுக்காக பண்ணப்பட்டது அப்படிங்கிற பத்தி எல்லாம் நம்ம அந்த பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சோம்னா ஈஸியா படிக்கலாம். நம்ம சும்மா சொல்லிடுறேன், நம்ம இப்ப என்னென்ன டாபிக் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அடுத்து நம்ம ஒவ்வொரு டாபிக் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து ஸ்கீம்ஸ்க்கு அப்புறம் அடுத்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சம்மிட்ஸ், ஈவெண்ட்ஸ் அண்ட் ரேங்க்ஸ். இதுல மிலிட்டரி எக்ஸசைஸும் நம்ம படிச்சுக்கலாம். மிலிட்டரி எக்ஸசைஸ் இப்போ வருணா எந்த நாட்டுடன் சம்பந்தப்பட்டது, என்ன துறையுடன் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் துறையை எந்த துறை சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். சம்மிட்ஸ், ஈவெண்ட்ஸ் அண்ட் ரேங்க்ஸ், இந்தியாஸ் ரேங்க் எத்தனை இருக்கு, இப்போ பீஸ் இண்டெக்ஸ்ல இந்தியா எந்த ரேங்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். அடுத்து பார்த்தோம்னா சயின்ஸ் அண்ட் டெக்.
சயின்ஸ் அண்ட் டெக், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சம்பந்தமான நியூஸ்கள். இந்த 7 மந்த்ஸ்க்கும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சம்பந்தமானது. அடுத்து பார்த்தோம்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர், ஃபைனலா புக்ஸ் அண்ட் ஆத்தர். அப்புறம் அந்த விளையாட்டு பத்தி ரீசெண்டா கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்ல. அந்த விளையாட்டு பத்தி லாஸ்ட்ல டைம் இருந்தா பாத்துக்கோங்க. விளையாட்டு, அப்புறம் வந்து டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் பத்தி பாத்துக்கலாம். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸ், இப்போ ஈக்குவாலிட்டி டே, சமத்துவ நாள் வந்து மாநில அரசால் ஏப்ரல் 14 அப்ப கொண்டு வரப்பட்டது. இது மாதிரி எந்த ஒரு அரசால் கொண்டாடப்படுகிறதோ அந்த டேஸ்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லா நாளும் அதுக்கு படிக்க தேவையில்ல. ஓகேங்களா? எல்லா நாளும் படிக்க தேவையில்ல. அடுத்து நம்ம தமிழ்நாடு நியூஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். தமிழ்நாடு நியூஸ் எப்படி படிக்கலாம்னு பார்க்கலாம். பேசிக்கா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இது மாதிரி வீடியோல கொடுக்கறத நம்ம நோட்ஸ் எடுத்துட்டு அதை நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். வீடியோஸ் பாருங்க. அடுத்து நம்ம தமிழ்நாடு நியூஸ் எப்படி படிக்கலாம், ஒவ்வொரு மந்த்துக்கும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். தேசிய நியூஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ குரூப் 1 எக்ஸாம் நவம்பர் 19 அப்படிங்கிறனால அதுக்கு முன்னாடி லாஸ்ட் 7 மந்த் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போ லாஸ்ட் 7 மந்த் அப்படின்னா ஏப்ரல் இருந்து நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இப்போ ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏப்ரல்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு நடப்பு நிகழ்வுகள், தமிழ்நாடு அதாவது ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ நீங்க ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ஒன்னே ஒன்று நோட் பண்ணோம். என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ 1 மந்த் மட்டும் தனித்தனியா படிக்க கூடாது. இப்போ ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா 7 மாசத்துக்கும் சேர்த்து மொத்தமா படிச்சு வச்சுக்கணும். மொத்தமா அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேட்டீங்க அப்படின்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்பதான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஈஸியா ஆன்சர் வந்து என்ன தெரியாத கொஸ்டினா இருந்தாலும் ஆன்சர் ஈஸியா பண்ண முடியும். தெரியாத கொஸ்டினா இருந்தாலும் எப்படி ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த மெத்தட்ல படிச்சா ஈஸியா பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ மாநில கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ்நாடு ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து நியூஸ்ல வந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி பத்தி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி வந்து பாலிசி அமைக்கிறதுக்கு 13 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க. 13 மெம்பர் கமிட்டி. இதுக்கு ஹெட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டி முருகேசன் சொல்றாங்க. 13 பேர் கொண்ட தேசிய மாநில கல்விக்குழுக்கு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியோட ஹெட் யாரு? சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்ட மாநில கல்விக்குழுவின் தலைவர் யாரா இருந்தாங்க? அந்த குழுவின் தலைவர் யாரா இருந்தாங்கன்னா டி முருகேசன் சொல்றாங்க. இவர் டெல்லி ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா இருந்து ரிட்டையர் ஆனவர். டெல்லி ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா இருந்து ரிட்டையர் ஆனவர். என்ன எய்ம்? மாநில கல்விக் கொள்கை எதுக்காக 13 பேர் கொண்ட குழு கொண்டு வரப்பட்டது? என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஓராண்டுக்குள் புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க, ஓராண்டுக்குள் புதிய கல்விக் கொள்கையை வரையறுக்க, டு ஃப்ரேம் நியூ எஜுகேஷன் பாலிசி வித்தின் a year. ஓராண்டுக்குள்ள வந்து புதிய கல்விக் கொள்கையை வரையறுக்கணும். அதுக்காக வந்து டி முருகேசன் தலைமையில், அதாவது டெல்லி ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா இருந்து ரிட்டையர் ஆனவர், அவர் தலைமையில 13 பேர் கொண்ட குழு தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்க. அதான் மாநில கல்விக் கொள்கை பத்தி. அடுத்து ஜெண்டர் லேப், பாலின ஆய்வகம் எங்க இருக்கு, ஜெண்டர் லேப் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்தியாவின் முதல் பாலின ஆய்வகத்தை ஏற்படுத்திய மாநிலம் அப்படின்னு கேட்டா உள்ளாட்சி அமைப்பால் ஏற்படுத்தியது. எந்த உள்ளாட்சி அமைப்பால் ஏற்படுத்தியதுன்னா சென்னை கிரேட்டர் கார்பரேஷன் மூலமா, அதாவது சென்னை பெருநகர மாநகராட்சி மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. இது இந்தியாவின் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அதனால இது கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவின் முதல் சென்னை பெருநகர கார்பரேஷன் மாநகராட்சி மூலமாக பாலின ஆய்வகம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஜெண்டர் லேப் வந்து லெபார்டரி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது இந்தியாவின் முதல் அப்படிங்கிறனால கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்து காவல் உதவி ஆப், காவல் உதவி செயலி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப காவல் உதவி செயலி அறிமுகப்படுத்திய மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இது என்ன எப்படி அறிமுகப்படுத்திருக்காங்க? 60 அம்சங்கள் கொண்ட 60 ஃபீச்சர்ஸ் கொண்ட. இப்ப 60 ஃபீச்சர்ஸ்னா என்னது? இப்ப 60 அம்சங்கள்னா இப்ப யாராவது எங்கேயாவது கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா, அங்க இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சா போதும், அந்த லொகேஷன் ஈஸியா நம்ம சர்ச் பண்ணி போயிடலாம். போலீஸ் வந்து ஈஸியா போயிடுவாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. அது மாதிரி ஒரு 60 ஃபீச்சர்ஸ் கொண்ட அந்த ஆப்ல இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் டு சீக் போலீஸ் ஹெல்ப் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, அவசர காலங்களில் காவல் உதவியை நாட இந்த ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுல என்ன ஹெல்ப்லைன் நம்பர், தொலைபேசி எண்கள் என்னன்னா அப்படின்னா 112 சொல்லியிருக்காங்க, 100 சொல்லியிருக்காங்க. 112, 100, 101. ஆல்ரெடி நம்ம 100 டயல் பண்ணாவே போலீஸ் தான் போவோம். இதுல 112, 100, 101. அத காவல் உதவி ஆப் அப்படிங்கிறது, அதாவது காவல் உதவி செயலி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நெக்ஸ்ட் டாக் பிரீடிங் சென்டர் அப்படிங்கிற பத்தி சொல்லியிருக்காங்க. டாக் பிரீடிங் சென்டர். அப்போ இந்தியாவில் முதல் டாக் பிரீடிங் சென்டர் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தமிழ்நாட்டுல எங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் டாக் பிரீடிங் சென்டர், நாய்கள் இனப்பெருக்க மையம்.
இப்ப தென்காசி மாவட்டம் திருநெல்வேலியிலிருந்து பிரிஞ்ச தென்காசி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அங்க என்ன இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு கால்நடை மற்றும் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ் யூனிவர்சிட்டி அங்க இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி மூலமா தான் டாக் பிரீடிங் சென்டர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டாக் பிரீடிங் சென்டர் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5வது பாயிண்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் அவார்டு. சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் பதவி யாருக்கு, உறுப்பினர் பதவி யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப், சாகித்ய அகாடமியின் உறுப்பினர் பதவி தமிழ்நாடுல யாரு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்திரா பார்த்தசாரதி அவர் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்திரா பார்த்தசாரதியை பத்தி சில பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா 1977 குருதிப்புணல் என்ற நாவலுக்காக 1977 குருதிப்புணல் என்ற நாவலுக்காக இவர் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. இந்திரா பார்த்தசாரதி தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் சாகித்ய அகாடமியின் ஃபெல்லோஷிப் மெம்பரா இருக்காரு, உறுப்பினர் பதவி கொடுத்திருக்காங்க. இவர் பத்மஸ்ரீ அவார்டும் வாங்கியிருக்காரு. இவர் வந்து பத்மஸ்ரீ அவார்டி அப்படின்னு சொல்லலாம். அவர் பத்மஸ்ரீ அவார்டு யாருங்க? இந்திரா பார்த்தசாரதி. இந்திரா பார்த்தசாரதி பத்தி சொல்லியிருக்காங்க. குருதிப்புணல் என்ற நாவலுக்காக 1977 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? இப்ப தமிழ்நாடு நியூஸ்ல இது மாதிரி முக்கியமானதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்து பார்க்க போறோம். அடுத்து வில்லேஜ் செக்ரட்டேரியட் ஸ்கீம் பத்தி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட ஏப்ரல் மாதத்தில் கொண்டு வரப்பட்ட வில்லேஜ் செக்ரட்டேரியட் ஸ்கீம்ஸ், அதாவது கிராம செயலகங்கள் திட்டம் பத்தி பார்க்கலாம். கிராம செயலகங்கள் திட்டம் எத்தனை இதுல கொண்டு வர போறாங்க அப்படின்னா 60 ஊராட்சியில் கட்டப்பட உள்ளன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து 600 ஊராட்சியில் கட்டப்பட உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. 600 ஊராட்சியில வந்து கிராம செயலகங்கள் திட்டம். இப்போ தமிழ்நாடோட செக்ரட்டேரியட் சென்னையில இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் செக்ரட்டேரியட் அமைக்க போறாங்க, கட்டிடங்கள் அமைக்க போறாங்க, செக்ரட்டேரியட் அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவா முதல் ஃபேஸா வந்து 600 கிராம ஊராட்சியில அமல்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபுட்வேர் ஃபெசிலிட்டி பிளான்ட், தொழிற்சாலை ஃபேக்டரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்டாலின் வந்து 500 கோடியில காலனி தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கும் திட்டத்துக்காக அடிக்கல் நாட்டியிருக்காரு. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம் மாவட்டம் பெல்லாகுளம் என்ற பகுதியில, விழுப்புரம் மாவட்டம் பெல்லாகுளம் என்ற பகுதியில ஃபுட்வியர் ஃபெசிலிட்டி பிளான்ட், ஃபுட்வியர் ஃபெசிலிட்டி பிளான்ட் காலனி தயாரிக்கும் தொழிற்சாலை, காலனி தயாரிக்கும் தொழிற்சாலை விழுப்புரம் மாவட்டம் பெல்லாகுளம் பகுதியில 500 கோடிக்கு வந்து அமைச்சிருக்காங்க, அமைக்க போறாங்க, அடிக்கல் நாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 500 கோடி வந்து இதோட ப்ராஜெக்டோட ஸ்பெண்டிங் அமௌண்ட். அடுத்து பார்த்தோம்னா ஈக்வாலிட்டி டே தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈக்வாலிட்டி டே அப்படின்னா சமத்துவ நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பாலிசிலே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சமத்துவ நாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14 வந்து சமத்துவ நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்வாலிட்டி டேயா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தமிழகத்தின் கிராம சபை கூட்டம், கிராம் சபா மீட்டிங்ஸ் இன் தமிழ்நாடு, இதை பத்தி பார்க்க போறோம். இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிராம சபா கூட்டம் வந்து முன்பு எத்தனை டைம், வருஷத்துக்கு எத்தனை டைம் நடக்கும் அப்படின்னா வருடத்திற்கு 4 டைம் நடக்கும். எப்பப்போ நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் டே நடக்கும், குடியரசு தினத்துக்கு நடக்கும், குடியரசு தினத்துக்கு நடக்கும். அடுத்து தொழிலாளர் தினம் லேபர் டேக்கு நடக்கும், லேபர் டேக்கு நடக்கும். அடுத்து இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 5 நடக்கும். அடுத்து காந்தி பர்த்டே, பர்த் ஆனிவர்சரி ஆஃப் காந்தி, காந்தியோட பர்த்டே, காந்தி ஜெயந்தி அப்போ அக்டோபர் 2. இந்த 4 நாளும் முன்பு நடக்கும். இப்ப 2 நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. இந்த 2 நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. அந்த 2 நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் 23 உலக தண்ணீர் தினம். வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் 23 உலக தண்ணீர் தினம் மார்ச் 23 கொண்டு வந்திருக்காங்க. வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் 23. அடுத்து லோக்கல் கவர்னன்ஸ் டே, உள்ளாட்சி தினம். இது டிஎம்கே கவர்மெண்டால் கொண்டு வரப்பட்டது. ஆனா ஏடிஎம்கே கவர்மெண்டால மீண்டும் கேன்சல் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. மறுதிருப்பியும் டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுனால இந்த உள்ளாட்சி தினம் நவம்பர் 1 உள்ளாட்சி தினம் தப்பையும் கிராம சபை கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல வரும். நவம்பர் 1 உள்ளாட்சி தினம், உள்ளாட்சி தினத்தப்போ அந்த கிராம சபை கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தம் கிராம சபை கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை நடக்கும் அப்படின்னா 4+2. அப்போ மொத்தம் 6 முறை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 6 முறை நடக்கும் கிராம சபை கூட்டம். இந்த நவம்பர் 1 உள்ளாட்சி தினத்தப்போ உத்தமர் காந்தி கிராம பஞ்சாயத்து விருது அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த பஞ்சாயத்து 37 மாவட்டம், சென்னையை தவிர மீதி உள்ள 37 மாவட்டங்களில் உள்ள சிறந்த கிராமத்திற்கு உத்தமர் காந்தி விருது கொடுப்பாங்க. உத்தமர் காந்தி விருது கொடுப்பாங்க நவம்பர் 1. லோக்கல் கவர்னன்ஸ் டே சொல்றாங்க, லோக்கல் கவர்னன்ஸ் டே.
அடுத்து எம்எம்சி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்கு. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அதாவது சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி சொல்றாங்க. சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி இது என்ன சொல்றாங்கன்னா, உலகின் சிறந்த 100 மருத்துவக் கல்லூரிகளின் பட்டியலில், உலகில் சிறந்த 100 மருத்துவக் கல்லூரிகளின் பட்டியலில் சென்னை மருத்துவக் கல்லூரி 60வது இடம் பெற்றுள்ளது. சென்னை மருத்துவக் கல்லூரி 60வது இடம் பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க. அப்ப எம்எம்சி ranks at 60th place among 100 மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உலகின் சிறந்த 100 மருத்துவக் கல்லூரிகள்ல 60வது இடம் யார் பெற்றிருக்காங்கன்னா எம்எம்சி, சென்னை மருத்துவக் கல்லூரி. இவ்வளவுதாங்க. இந்த தமிழ்நாடு நியூஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட் சொல்லிடலாம். 10 பாயிண்ட்ஸ்ல முக்கியமான நியூஸ். இது மாதிரி இது ஏப்ரல் மாசத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து மே மாசம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் உள்ள தமிழ்நாடு நியூஸை இது மாதிரி ஃபுல்லா கோத்ரூ பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி நம்ம திரும்ப படிச்சோம் அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். திரும்ப கேட்கணும். ஒரு நாளைக்கு வந்து திரும்ப அந்த இதை கேட்டுட்டே இருந்தோம்னா, வாய்ஸ் ஃபைலா கன்வெர்ட் பண்ணி கேட்டுட்டே இருந்தோம்னா ஈஸியா இருக்கும். அடுத்து நம்ம தேசிய கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பார்க்கலாம். எப்படி எல்லாம் படிக்கலாம், எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம்.